மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவில் என்பது மதுரையில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற வைணவக் கோயிலாகும். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். பெருமாள் இங்கு கூடல் அழகர் என்றும் உற்சவர் வியூக சுந்தரராஜர் என்றும் அழைக்கப்படுகிறார். கோயிலில் மதுரவல்லி நாச்சியார் உடனிருக்கிறார். இந்த கோவில் சங்க காலத்துக்கே சொந்தமான ஒரு புனித தலம் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. வரலாறும் சிறப்புகளும் இந்த கோவில் 3வது தள கொண்ட அஷ்டாங்க விமானத்தில் அமையப்பெற்றுள்ளது. கீழ்த்தளத்தில் அமர்ந்த, மத்திய தளத்தில் நின்ற, மேல் தளத்தில் கிடந்த திருக்கோலங்களில் பெருமாள் காட்சி தருகிறார். இதுவே இக்கோவிலின் முக்கிய சிறப்பாகும். அஷ்டாங்க விமானம் ஒன்றில் 3 திருக்கோலங்களில் அமர்ந்த, நின்ற, கிடந்த பெருமாள் ஒரே இடத்தில் அருள் பாலிப்பது இதன் தனிச்சிறப்பாகும். பண்பாடு மற்றும் பண்டைய தமிழ் இலக்கியத் தொடர்பு பரிபாடல், சிலப்பதிகாரம் போன்ற சங்க கால இலக்கியங்களில் கூடலழகர் குறித்து குறிப்புகள் உள்ளன. சங்கத் தமிழ் புலவராக கூடலழகர் மதுரை தமிழ் சங்கத்தில் பலரும் கருதுவர். நான் மாடக்கூடல் என்ற பெயரும் மதுரை மாநகருக்கு மூலப்பெயராகும். கூடல் பல நகரங்கள் ஒன்று கூடியதாகும். சிறப்பம்சங்கள் கோயிலில் இராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற புராணக் கதைகள் சுதைச்சிற்ப வடிவில் விமானத்தில் செய்யப்பட்டுள்ளது. பாண்டிய மன்னர்கள் போருக்கு செல்லும் முன்பு இங்கு வழிபாடுபடுத்துவார்கள். வெற்றிக்காக பெருமாளிடம் நாடுவர். மேலும் இந்த கோவிலில் பூவராகர், லட்சுமி நரசிம்மர், நாராயணர், லட்சுமி நாராயணர், ஆழ்வார்கள், வைணவ ஆசாரியர்களின் சிலைகளும் காணலாம். திருவிழா மற்றும் வழிபாடு இங்கே வைகாசி பெருவிழா, வைகுண்ட ஏகாதசி, பங்குனி திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் விமானத்தை சுற்றி வலம் வருவது வழக்கம். சொற்பிட்ட கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் நாயக்கர் காலத்தில் பல திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கோயிலின் உள்ளே 108 தீவ்ய தேசப்படும் பெருமாள்களின் ஓவியங்கள் வண்ண ஓவியமாக எழுத்தப்பட்டுள்ளன. விருட்சம் மற்றும் தீர்த்தம்பூ, கதலி மற்றும் தீர்த்தம், ஹேமபுஷ்கரிணி, கிருதமாலா நதி. சிறப்பு குறிப்புகள் பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னமும் கூடலழகர் பெருமாளுடன் தொடர்புடையது என்பதும், பெருமாள் மீன் வடிவிலும் பக்தர்களை காக்கும் புண்ணிய கதையும் சிறப்பு.